அல் அக்ஷா தியாகிகள் மருத்துவமனை காசாவில் இருக்கிற அந்த மருத்துவமனைக்கு முன்னர் ஹமாஸ் யுத்த நிறுத்தத்தை அறிவித்த உடனே பாலஸ்தீனிய மக்கள் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த யுத்த நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட உடனே வடக்கு காசாவையும் தெற்கு காசாவையும் பிரிக்கிற அல் ரஷீத் அப்படிங்கிற வீதியில் இருக்கிற இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவங்களுடைய செக் பாயிண்ட் ஒன்று. இவைகள் இந்த வரைமுறைகள் எல்லாத்தையுமே மீறி நின்ற ஒரு நாடுதான் ஈரான் அப்படிங்கிறது நேரடியாக பாலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருந்தாங்க. யுத்த நிறுத்தத்தினுடைய மிக முக்கியமான கூற்றுக்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஹமாஸ் வெளியிட்டிருக்க. மூன்றாவது கட்டம் மிக முக்கியமான கட்டம் என்ன அப்படின்னு சொன்ன, ஹமாஸ் என்கிற பேர் அளிக்கப்பட்டாலும் ஹமாஸ் அப்படிங்கிற சித்தாந்தம் எப்பொழுதும் அளிக்கப்படாது. பாலஸ்தீனிய விடுதலை இயக்கம் அப்படிங்கிற சித்தாந்தம் எப்பொழுதும் அளிக்கப்படாது. 1918 ஆண்டில் இருந்து 2025 ஆண்டு வரைக்கும் அவர்களுடைய சுதந்திர தாகத்திற்காக பாலஸ்தீனிய மக்கள் இழந்து போன தங்களினுடைய நாட்டுக்காக தொடர்ச்சியாக போராடி கொண்டு வர அந்த போராட்ட குணத்தை அமெரிக்கா இல்லை உலகத்தில் யார் நினைச்சாலும் அழிக்க முடியாது. இன்றைய நாளுக்குரிய காணொலியை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் பணிவன்புடன் வரவேற்கின்றேன். உலகத்தில் நடக்கிற செய்திகள் எல்லாத்தையுமே ஆதாரங்களோட நம்ம திரட்டி அதை உங்களுக்கு நம்ம வழங்கி கொண்டிருக்கோம். உத்தியோகபூர்வமற்ற செய்திகளோ நம்ம வழங்குறல்ல அப்படிங்கிறதையும் சொல்லிக்கொண்டு, இவ்வளவு காலமாக நம்ம காசாவில் நடக்கிற ஜெனசைட் அப்படிங்கிற இன அழிப்புக்கு எதிராக நம்ம பல கருத்துக்களை முன்வச்சிருந்தோம். மனிதாபிமானத்திற்காக ஜனநாயக ரீதியில் மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும், அது எந்த இனமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பல கருத்துக்களை முன்வச்சிருந்தோம். அதுக்கு உங்களுடைய பலத்த ஆதரவும் நமக்கு கிடைச்சிருந்துச்சு. ஆக அதுக்கு எல்லோருக்கும் நம்ம இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு, உங்களுடைய ஃபேமிலி கிட்ட ஃப்ரீ டைம்ஸில் நீங்கள் இருந்து உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ்களை ஷேர் பண்ணிக்கொள்வீங்க தானே. அப்படி நம்மளுடைய சேனலில் நம்ம ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி நம்ம உங்கள்கிட்ட பேச போகிறோம். ஆக இவ்வாறான தகவல்கள் எல்லாமே ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் பண்ணிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இன்றைய நாளுக்குரிய முதலாவது விடயத்துக்குள்ளே போவோம். இன்னைக்கு காசாவில் ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்பட்டிருக்கு. இந்த யுத்த நிறுத்தம் சம்பந்தமான பல முக்கியமான தகவல்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த அடிப்படையில் ஈஜிப்டில் கத்தாரினுடைய முக்கியஸ்தர்கள், அதே போன்று அமெரிக்காவினுடைய முக்கியஸ்தர்கள், அதே போன்று ஹமாஸினுடைய அரசியல் தலைவர் உட்பட முக்கியஸ்தர்கள், அதே போன்று இஸ்ரேலினுடைய மொசாட்டினுடைய முக்கியஸ்தர்கள், அவர்களுடைய நாட்டுக்குள்ளே இருக்கிற ஷின்பட் சார்பாக எல்லாருமே கலந்தாலோசிச்சு இன்னைக்கு ஒரு தீர்மானம் ஒன்று ஹமாஸ் வெளியிட்டிருக்காங்க. யுத்த நிறுத்தத்தினுடைய மிக முக்கியமான கூற்றுக்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஹமாஸ் வெளியிட்டிருக்காங்க. அந்த கருத்தின்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவங்கள் காசாவுக்குள்ள இருந்து வெளியிறங்கணும். அடுத்து அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, பணைய கைதிகள் பரிமாற்றம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் வார 72 மணித்தியாலங்களுக்குள்ள 20 பணைய கைதிகளை ஹமாஸ் இஸ்ரேலுக்கிட்ட கொடுப்பாங்க முதற்கட்டமாக. அதுக்கு பதிலாக 1700 பாலஸ்தீனிய பணைய கைதிகளை, 250 ஆயுள் தண்டனை பணைய கைதிகள் உட்பட மொத்தமாக 1950 பணைய கைதிகளை இஸ்ரேல் பலஸ்தீனுக்கிட்ட கொடுப்பாங்க. அதுக்குரிய நேம் லிஸ்டையும் இன்னைக்கு, அதாவது யார் யாரை நீங்க விடுதலை செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு பேர் பட்டியலையே 1950 பேர் பேர் பட்டியலையே ஹமாஸையை தயாரித்து அதை இஸ்ரேலுக்கிட்ட கொடுத்திருக்காங்க. அது இன்னைக்கு இஸ்ரேல் இப்போ மீள் பரிசீலனை செஞ்சு கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் இப்போ அறிவிச்சிருக்காங்க. மூன்றாவது கட்டம் மிக முக்கியமான கட்டம் என்ன அப்படின்னு சொன்னா, பாலஸ்தீனிய மக்களுக்குரிய உதவி பொருட்கள் எந்த நேரமும் காசாவுக்குள்ள இப்போ எந்த ஒரு உணவுப் பொருட்களும் இல்லை, தண்ணி கூட குடிக்கிற தண்ணி கூட இல்லாமல் தான் காசா மக்கள் இப்போ இருந்து கொண்டிருக்காங்க. அதான் அவர்களினுடைய சிச்சுவேஷன். குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, இருக்கிறதுக்கு வீடு இல்லை, ஒழுங்கான தூக்கம் இல்லை, ஒன்றுமே இல்லை. எல்லாமே அவர்களுடைய வாழ்க்கை யுத்த சூழ்நிலையில், அதாவது நவீன உலகம் கண்டிராத அளவுக்கு பாரிய இன அழிப்பு காசாவுக்குள்ள நடந்திருக்கு. ஆக காசா மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், போதுமான உணவுப் பொருட்கள் எல்லாமே தொடர்ச்சியாக பாலஸ்தீனத்துக்குள்ள காசாவுக்குள்ள வரணும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான கோட்பாடாக இருக்கு. இதுக்குத்தான் ஆரம்ப கட்டமாக நாங்கள் கையெழுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஹமாஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த யுத்த நிறுத்தத்தை பொறுத்த வரைக்கும் முதலாவது கட்டத்திற்கு மட்டும்தான், இதுவரைக்கும் நமக்கு கிடைச்ச தகவலின் அடிப்படையில் முதற்கட்டத்துக்கு மட்டும்தான் ஹமாஸ் ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்களே தவிர, ஹமாஸ் முழுவதுமாக காசாவில் இருந்து வெளியிறங்கணும், அவர்களுடைய பங்கர்கள் அழிக்கப்படணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஹமாஸ் சம்மதம் தெரிவிக்கல. அதற்கு மாறாக பாலஸ்தீனியர்களாலே உருவாக்கப்பட்ட இராணுவம் தான் பாலஸ்தீனத்தை ஆளணும். அதாவது காசாவில் இருக்கிறவங்களால்
உருவாக்கப்பட்ட இராணுவம் தான் காசா வாழணும். ஹமாஸ்ங்கிறது தேவையில்லை. இன்னொரு வகையில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லக்கூட ஹமாஸினுடைய உள்ளக வட்டாரங்களை நமக்கு கிடைச்சிருக்கிற தகவலின் அடிப்படையில் இதை எப்படி ஹமாஸ் உள்நோக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ வந்து ஹமாஸ் அப்படிங்கிற அமைப்பு கலைக்கப்படணும் அப்படின்னு தான் ட்ரம்பினுடைய போர் நிறுத்த உடன்படிக்கையில் இருக்கி. ஆக ஹமாஸ் அப்படிங்கிற பேரை இல்லாமல் ஆக்கி போட்டு வேறொரு பேர்ல, அதாவது பாலஸ்தீன் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிற பேர்ல, பலஸ்தீனுடைய ராணுவம் அப்படிங்கிற பேர்ல ஹமாஸினுடைய வீரர்களே அந்த ராணுவத்தை முன்னெடுத்து செல்லுவாங்க அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற முக்கியமான விடயமாக. ஹமாஸ் என்கிற பேர் அளிக்கப்பட்டாலும் ஹமாஸ் அப்படிங்கிற சித்தாந்தம் எப்பொழுதும் அளிக்கப்படாது. பாலஸ்தீனிய விடுதலை இயக்கம் அப்படிங்கிற சித்தாந்தம் எப்பொழுதும் அளிக்கப்படாது. 1918 ஆண்டில் இருந்து 2025 ஆண்டு வரைக்கும் அவர்களுடைய சுதந்திர தாகத்திற்காக பாலஸ்தீனிய மக்கள் இழந்து போன தங்களினுடைய நாட்டுக்காக தொடர்ச்சியாக போராடி கொண்டு வர அந்த போராட்ட குணத்தை அமெரிக்கா இல்லை, இந்த உலகத்தில் யார் நினைச்சாலும் அழிக்க முடியாது அப்படிங்கிறது இந்த யுத்த நிறுத்தத்தினுடைய, அதாவது இன்றைய நாளினுடைய சாராம்சமாக இருந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவுமே கைச்சாத்திடப்பட்டதன் பிறகு பாலஸ்தீனிய மக்கள் வீதிக்கு இறங்கி பல கொண்டாட்டங்களில் ஈடுபட்டிருக்காங்க. அதுலேயுமே வந்து அல் அக்ஷா தியாகிகள் மருத்துவமனை காசாவில் இருக்கிற அந்த மருத்துவமனைக்கு முன்னர் ஹமாஸ் யுத்த நிறுத்தத்தை அறிவித்த உடனே பாலஸ்தீனிய மக்கள் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிப்படையாகவே அல் கஸாம் பிரிகேட்டுக்கு அவர்களினுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க. ஆக இதெல்லாமே நம்ம பார்க்கக்குள்ள 64,000 67,000 உயிர்கள் இழக்கப்பட்டதை போன்று காசா வழங்கல்ல அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வெளிப்படையான உண்மையாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் 1,40,000 பேருக்கு மேலே காசாவுக்குள்ள காயமடைஞ்சிருக்காங்க. இவ்வளவு நடந்ததன் பிறகும் காசாவில் வந்து அவர்கள் ஒரு யுத்த நிறுத்தத்திற்கான கொண்டாட்டத்தை செஞ்சு கொண்டிருக்காங்க. அப்படி என்றால் அவர்களுடைய மன உறுதியை யாராலையுமே, அதாவது அமெரிக்கா நினைச்சாலும் சரி, இஸ்ரேல் நினைச்சாலும் சரி, யாராலையுமே அழிக்க முடியாது அப்படிங்கிறத அவங்க இன்னைக்கு உலகத்துக்கு நிரூபிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவர்களுக்கு கிடைச்ச இழப்புகளை விட அவர்களினுடைய நோக்கம், அவர்களினுடைய இலக்கு வெற்றி அடைஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத தான் அவங்க இன்னைக்கு உலகத்துக்கு சொல்லி கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான விடயங்கள் ஒன்றா இருக்கு. அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக இந்த யுத்த நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட உடனே வந்து வடக்கு காசாவையும் தெற்கு காசாவையும் பிரிக்கிற அல் ரஷீத் அப்படிங்கிற வீதியில் இருக்கிற இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவங்களினுடைய செக் பாயிண்ட் ஒன்றில் தெற்கு காசா பிரதேசங்களில் இருந்து மக்கள் வடக்கு காசா பிரதேசங்களுக்கு முன்னோக்கி செல்லும் பொழுது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவங்கள் அந்த மக்கள் மேலே பீரங்கி தாக்குதல் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற லைவ் டெலிகாஸ்ட் நேரடி வீடியோவை அல் ஜசீரா வெளியிட்டிருக்காங்க. வெளியிட்டதன் பிறகு இப்போ நம்ம இந்த வீடியோ பேசி கொண்டிருக்கிற நேரங்களில் வேகிகள் எல்லாமே இப்போ நடந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரங்களிலேயே வந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவங்கள் ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிடுறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, யுத்த நிறுத்தம் இன்னும் அமுலாகல அப்படின்னு சொல்லி அறிவிப்பை வெளியிடுறாங்க. மத்தியஸ்தர்களாலேயும் யுத்த நிறுத்தம் ஒபிசியலாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டதன் பின்னரும் இஸ்ரேல் இவ்வாறான தாக்குதல்களை காசாவுக்குள்ள செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த யுத்த நிறுத்தம் நிறைவேற்றப்படுவதற்கு இன்னைக்கு இரவு நேரம் இஸ்ரேலினுடைய நெசட், இஸ்ரேலினுடைய போர் அமைச்சரவை எல்லாமே ஒன்று கூடி முடிவெடுத்ததன் பிறகு ஆக்கிரமிப்பு இராணுவங்களுக்கு, அங்கே காசாவில் நிலை கொண்டிருக்கிற இராணுவங்களுக்கு முறையான வழிகாட்டுதல்கள் நாங்கள் வழங்கும் பிறகுதான் யுத்த நிறுத்தம் முழுமையாக அமுலாகும் அப்படிங்கிறதையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் இந்த தகவலை வெளியிட்டு இருக்கிறதும் குறிப்பிடப்பட வேண்டிய விடயங்களும் உண்டாயிருக்கு. அந்த அடிப்படையில் ஹமாஸ் ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னால், தற்போது தெற்கு காசா பிரதேசங்களில் இருந்து வடக்கு காசா பிரதேசங்களுக்கு முன்னேற மக்களோ அல்லது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் காசாவுக்குள்ளே எந்தெந்த இடங்கள் எல்லாமே வந்து இந்த செக் போஸ்ட்டுகள், செக் பாயிண்ட்கள், போஸ்ட்டுகள் அவங்க எங்கெல்லாம் நிலை கொண்டிருக்காங்களோ அந்த இடங்களுக்கு பாதுகாப்பற்ற முறையில் காசாவினுடைய குடிமக்கள் யாரும் செல்ல வேண்டாம் என்கிறதையும் ஹமாஸ் அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதிகாரப்பூர்வமாக உத்தியோகபூர்வமாக எங்களினுடைய மக்களுக்கு நாங்கள் அறிவிக்கும் வரை அவர்கள் இருந்த இடங்களிலேயே நிலை கொள்ளுமாறும் ஹமாஸ் இப்போ அறிவிச்சிருக்காங்க. அதாவது மக்கள் யாரும் எந்த இடங்களுக்கும் இடம்பெயர வேண்டாம், நாங்கள் வந்து இதை அறிவிப்போம், உத்தியோகபூர்வமாக சொல்லுவோம், அதுவரைக்கும் நீங்கள் உங்களுடைய இடங்களிலேயே இருந்து கொள்ளுமாறும் ஹமாஸ் இந்த தகவலை வெளியிட்டு இருக்கிறதும் இன்னும் இந்த யுத்த நிறுத்தம் முறையாக அமுல்படுத்தப்படல. ஓகே, இந்த யுத்த நிறுத்தத்தினுடைய முக்கியமான தகவல்கள் இப்ப இவ்வாறு நடந்து கொண்டிருக்கக்குள்ள இந்த யுத்தத்தில், அதாவது பாலஸ்தீனிய மக்களுக்காக எல்லா அரபு நாடுகளுமே வந்து உள்ளால ஹெல்ப் பண்ணிக்காங்க அப்படியே என்று நமக்கு தெரியாது. அரபிகள் வந்து உள்ளால ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பல தகவல்கள் நமக்கு இன்னைக்கு கிடைச்சி கொண்டிருந்தாலும் அதிகாரப்பூர்வமாக உத்தியோகபூர்வமாக இஸ்ரேலை எதிர்த்து அமெரிக்காவை எதிர்த்து பாலஸ்தீனிய மக்களுக்கு தங்களுடைய அயல் நாட்டுக்கு தங்களுடைய சகோதர நாட்டிற்கு உதவி செய்வதற்கு எந்த ஒரு அரபு நாடுகளாலையும் இயலாம போயிட்டு அப்படிங்கிறது அவர்களினுடைய
இயலாமையை காட்டியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அரபிகள் அப்படிங்கிறவங்க வந்து அரபிகள் அப்படிங்கிறத தாண்டி அரபிகளினுடைய கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு அடிப்படையில் ஏதோ ஒரு நாட்டிற்கு அடிமையாக இருந்து கொண்டிருக்காங்க. இன்னொரு நாட்டை வந்து பின்புலமாக பெக் பண்ணி அவங்க ஒரு பொம்மை ஆட்சிகள் மட்டும்தான் அரபு தேசங்களை இடம்பெற்று கொண்டு வருகிறது அப்படிங்கிறதையும் இந்த யுத்தம் உலக மக்களுக்கு தெளிவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில் இவைகள் இந்த வரைமுறைகள் எல்லாத்தையுமே மீறி நின்ற ஒரு நாடுதான் ஈரான். ஈரான் அப்படிங்கிறது வந்து நேரடியாக பாலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருந்தாங்க. பாலஸ்தீனிய மக்களினுடைய சுதந்திரத்திற்கு ஈரான் இழந்தது அப்படிங்கிறது வந்து சாதாரணமான இழப்புக்கள் அல்ல. ஈரான் வந்து பல முனைகளையும் பல இழப்புக்களை சந்தித்திருந்தாலும் ஈரானினுடைய கல்வி அறிவால அவர்களினுடைய ஆற்றலால எந்த நாடுகளும் பின்புலமாக இல்லாமல் சொந்தமாக முன்னின்றதன் காரணத்தால ஈரானால இஸ்ரேலை எதிர்க்க முடிஞ்சிச்சு, ஈரானால அமெரிக்காவை நேரடியாக எதிர்க்க முடிஞ்சிச்சு. அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தாண்டி மொத்த அரபு நாடுகளையும் ஈரானால தனியே நின்று எதிர்க்க முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது இந்த யுத்த நிறுத்தத்தினுடைய கடைசி முடிவுகளில் ஒன்றாகும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில் உச்ச தலைவர் அலி கமேனி இந்த யுத்த நிறுத்தம் சம்பந்தமாக முக்கியமான கருத்துக்களை முன்வைச்சிருக்கார். அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மேற்கத்திய நாடுகளின் முழு ஆதரவுடன் ஜியோனிச ஆட்சியால் செய்யப்பட்ட குற்றங்கள் மற்றும் மிருகத்தனமான செயல்களை எதிர்கொள்வதில் காசா மக்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். அவர்கள் வெளிப்படுத்திய வரலாற்று பொறுமை இஸ்லாத்தை உண்மையில் கண்ணியப்படுத்தும் ஒரு சிறந்த நிகழ்வாகும். உண்மையான, அதாவது மத்திய கிழக்கில் இருக்கிற உண்மையான இஸ்லாமியர்களாக பாலஸ்தீனிய மக்களே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படிங்கிறத இந்த இடத்துல நாம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மையாக இருக்கு அப்படிங்கிறத அலி கமேனி குறிப்பிட்டிருக்கிற விடயங்களாக இந்த விடயங்கள் காணப்படுகிறது. அதுதான் நாமளும் சொல்கிறோம். இப்போ வந்து காசா மொத்தமாக இல்லைங்க, மொத்தமாக எல்லாம் அழிஞ்சிட்டு ஒன்றுமில்லை, இருக்கிறது கூடியில் ஒன்றுமில்லை, தண்ணியில் சாப்பாடில் ஒன்றுமில்லை. இருந்தாலும் இந்த யுத்த நிறுத்தத்தை அந்த மக்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னு சொன்னால் இது இந்த மக்கள் எந்த லிஸ்ட்டில் சேர்க்கிற அப்படின்னு சொல்லி வழங்கல. இப்படி ஒரு மக்கள் கூட்டம் இதுக்கு முந்தி இருந்துச்சு அப்படின்னு தெரியாது. ஆனால் இதுக்கு பிறகும் இப்படி ஒரு மக்கள் கூட்டம் இருக்காது அப்படிங்கிறது சாதாரணமாக இன்னைக்கு இருக்கிற நிறைய பேரினுடைய கருத்துக்கள் உண்டாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் செம்புரை சங்கம், அதே போன்று காசாவில் இருக்கிற மருத்துவர்கள், தாதியர்கள், துணை மருத்துவர்கள், சிவில் பாதுகாப்பு மற்றும் சாதாரண மக்கள் எல்லாருமே வந்து இந்த யுத்த நிறுத்தம் அமுலாகிட்டு அப்படின்னு சொல்லி மத்தியஸ்த நாடான எகிப்து அறிவித்ததன் பிறகு அந்த மக்கள் இறைவனை வணங்குற செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. சுஜூதில் விழுகிற காட்சிகள் எல்லாத்தையுமே நீங்கள் இதில் பார்க்கலாமாக. இதுக்கு முன்னர் வந்து நிறைய யுத்த நிறுத்தம் வந்திருக்கு. எல்லாமே வந்து ஏதோ ஒரு அடிப்படையில் மீறப்பட்ட ஒன்றாக இருக்கு. இந்த யுத்த நிறுத்தத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் நமக்கு கிடைச்ச தகவலின் அடிப்படையில் இது ஒரு நிரந்தர யுத்த நிறுத்தம் கிடையாது. பணைய கைதிகளினுடைய பரிமாற்றம் சம்பந்தப்பட்ட முதற்கட்டத்திற்கான ஒப்புதலை இருதரப்பும் வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறது இதில் குறிப்பிட்டு சொல்லப்பட்டு கொண்டிருக்கிற முக்கியமான விடயங்கள் உண்டாக்கி. அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக ஹமாஸ் தங்களுடைய மக்களினுடைய உறுதிப்பாட்டுக்கு, நிலையான அவர்களினுடைய இலக்கை நோக்கின வெற்றிக்கு அந்த மக்கள் அவர்களுக்கு அளித்த ஆதரவுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக இப்போ வந்து நிறைய மீட்டிங்ஸ்கள், தென் பின்னர் வந்து நிறைய கூட்டங்கள் இஸ்ரேலில் நடக்க இருக்கு. ஹமாஸும் நிறைய அறிவிப்புகளை வெளியிட இருக்காங்க. அது சம்பந்தப்பட்ட முக்கியமான தகவல்கள் வரும் இடத்துல தொடர்ச்சியாக காணொலிகளை வழங்குறதுக்கு நாம் ரெடியாக இருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கொண்டு, இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள். இந்த யுத்த நிறுத்தம் சம்பந்தப்பட்ட உங்களினுடைய கருத்துக்கள் என்ன? நீங்க என்ன நினைக்கிறீர்கள்? இந்த யுத்த நிறுத்தத்தால் காசாவில் என்ன நடக்க போகுது? இது சரிதானா? இஸ்ரேல் ஏமாற்ற போகுதா? ஹமாஸ் செஞ்சது சரிதானா? அப்படிங்கிற சம்பந்தமாக நீங்க என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அதை பார்த்துட்டு அடுத்த பதிவுகளை நான் இடுவேன் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுகின்றேன். இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள். தேங்க்யூ வெரி மச்.